நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திராவிட மாடல் 1ஓட சக்சஸ் 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி ஆக்குனது தான் ஒன்று. ரெண்டாவது, சொன்ன தேர்தல் வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றாம தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது. மூணாவது, எதை கேட்டாலும் மொழியை காப்பாத்துறோம், தமிழ்நாட்டை காப்பாத்துறோம், பாஜக உள்ள வந்துரும் இப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி பயப்படுத்திட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிச்சிட்டே பண்றது. எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தாங்கன்னு அதிமுக தொண்டர்கள் சிலர் பேசுறத பார்க்க முடியும். அதிமுக தொண்டர்கள்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நீங்க சும்மா கதை கட்டி விடாதீங்க. மாதேஷ், நீங்க வேணா வந்து திமுக சொன்னாங்க இருக்கா அப்படி பேசலாம். அதிமுக தொண்டர்கள் அப்படி பேசுறதுக்கு நாண்டுட்டு சாகலான்னு நினைப்பாங்க. அன்னைக்கு கரூர் சம்பவத்துல அவர் போயிட்டார் தான், அது நாங்க அரசியல் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு சொல்ற அந்த இடத்துல எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா, காமராஜர் இருந்திருந்தாருன்னா, அந்த இடத்துல நடு ஹாஸ்பிட்டல் நின்று நைட்டு பூரா இருந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் பார்த்து 41 பேர் இறந்தது, 6 தழுவி அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சு 41 குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு எந்நேரம் இருந்தாலும் இருந்துட்டு தாங்க போயிருப்பாங்க. அவரு தாங்க புரட்சி தலைவர். இவங்க இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா நம்முடைய மாநில மொழி கொள்கை பொதுச் செயலாளர் எப்போ பிரஸ் மீட் இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட. எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. 10 மொழி கொள்கை. மாதேஷ், டைவர்ட் பண்ணாதீங்க. நான் டைவர்ட் பண்ணாதீங்க. இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து இங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. செயல்படுத்திட்டாங்களா? உடனே இத செயல்படுத்திட்டாங்க. நாங்க அலையன்ஸ்ல தானங்க இருந்தோம். நீங்க அவ்வளோ கீழ்த்தரமா பெண்கள் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு, இல்ல பஸ் ஃப்ரீயா கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஓசி பஸ்ன்னு இவ்வளவு கீழ்த்தரமா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறதே பெண்களை சிறுமையா பாக்குற ஒரு பார்வை. அது திமுக அப்படி நினைக்குது. களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க களத்திலே இல்லாதவங்கன்ற பட்டியலில் கொண்டு வராரு, சொல்லிட்டு போறாரு. வந்து பார்க்க சொல்லுங்க பூத்துல எத்தனை பேர் நாங்க இருக்கு, எத்தனை பேர் தாவேக்கள் இருக்காங்க. வர சொல்லுங்க சிங்கானூருக்கு, வர சொல்லுங்க கவுண்டமலைக்கு, வர சொல்லுங்க தொண்டாமுத்தூர், வர சொல்லுங்க 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு பூத்தா வந்து பார்க்க சொல்லுங்க. நாங்க எத்தனை பேர் ஒவ்வொரு பூத்துல எப்படி களமாடி SIR படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம், நீங்க என்ன பண்றீங்கிறது பார்ப்போம். தீய சக்தின்னு இப்படி தம் புடிச்சு கத்துறீங்களே, நீங்க மக்கள் எல்லாரும் முன்னாடி கத்துறீங்களா? அந்த தீய சக்தி ஏன் 2021 ஜெயிக்கணும் நீங்க நினைச்சீங்க? நீங்க கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் முன்னாடி அவன் தூய சக்தி. திமுக விஜய்க்கு தூய சக்தி. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுக விஜய்க்கு தீய சக்தி. கடந்த 10 மாச மேடைகள்ல ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ பேசினதுல பாஜக அதிமுகவை அழித்துவிடும், அதிமுக பாஜகவே அடிமை, பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல், அமித்ஷா இப்ப இந்த கூட்டணிங்கிறாரு, எடப்பாடி இந்த கூட்டணிங்கிறாரு, பாஜக உள்ளே வந்துவிடும், பாஜக இதை தவிர 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு கூச்சமே இல்லாம 10 நல்ல விஷயம் நான் பண்ணியிருக்கிறேன் சொல்லு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு சிங்கை. வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நல்லா இருக்கேன். என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியல. எப்பவுமே எல்லாமே நல்லாவே இருக்கணும். அது ரொம்ப வேகம் எடுத்திருக்கிறது. அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தல் வேலைகள் கடந்த 4-5 நாட்களாகவே தலைப்பு செய்தி அதிமுகவா தான் இருக்குது. பரபரப்பா ஆயிட்டிங் போல தெரியுது. இல்ல, அது எப்பவுமே டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடல்ல ஒரு பனி கட்டியது மேல வந்து திருண்டு தெரியும், இவ்வளவுதான்னு பாத்தீங்கன்னா கீழே பெருசா இருக்கும். அதனால பல மாதங்களாகவே வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி வேலையில இருந்து கூட்டணி வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு வேலைகள் நடந்துதான் இருக்கு. இன்னைக்கு மீடியால நீங்க போட்டிருக்கீங்க அவ்வளவுதான். ஆனா சாயங்காலம் போன் பண்ணி நாளை காலைல வாங்க பேட்டி கொடுக்குறாங்கன்னா உடனே பேட்டி கொடுக்குற மாதிரி வேலைகளா இல்ல ஏதோ ஒரு சோர்வு இருந்தது போல தெரிஞ்சுது. இப்ப கொஞ்சம் வேகமும் விவேகமும் அதே போல உங்களுடைய தேர்தல் பணிகள்ல கொஞ்சம் புத்துணர்ச்சி வந்த மாதிரி தெரியுது. அதுதான் இந்த டானிக் எங்க இருந்து கிடைச்சது? சோர்வு இருந்த மாதிரி உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, டானிக் இருந்த மாதிரி உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு எப்பயுமே டானிக்கா தான் இருக்கு. ஓகே. திரு அமித்ஷா அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இங்கே புதுக்கோட்டைக்கு வந்திருந்தார் போல. அப்பவே கூட சந்திச்சிருக்கலாம். உங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் போய் தனியா சந்திச்சுட்டு வந்தாங்க. ஏன் இந்த சந்திப்பு டெல்லியில் போய் நடக்குது? என்ன பிஸியா இருந்தாருங்க. அவருக்கு 2 கூட்டம் இருந்தது. அமித்ஷா அவர்கள் ஒரு தேசிய தலைவர், அவங்க கட்சியில் இருக்காங்க. எங்க எடப்பாடியார் அவர்கள் எங்க கட்சியோட தலைவர். இவங்க 2 பேருமே வந்து ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் வீக்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இவரோட ஸ்கெடியூல் இங்க
பேக்டாக இருந்தது. பெரிய மாநாடு, மகளிர் மாநாடாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஈவெண்ட் எல்லாமே இருந்தது. அதனால வேண்டி இங்கே சந்திக்க முடியல, அப்புறம் அங்கே போய் சந்திச்சார். அவ்வளோதான். இதில் ஹைகமாண்ட் என்டிஏ அலைன்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இபிஎஸ் தானே, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லைல்ல? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, அடிக்கடி டெல்லி போயிட்டு வராலே. இன்னைக்கு கூட திமுகவில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு, எதுக்கெடுத்தாலும் டெல்லி கொண்டு போய் டெல்லியில் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு வந்துட்டாங்களே அப்படின்றாங்க. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, திமுக மொத்த கூடாரத்துக்கும் அதிமுக பாஜக கூட்டணி சரியில்லை, பிரிவுபடுது, இல்லை அதிமுகவை பாஜக அழிச்சிடும், இல்லை அதிமுக பாஜகவின் அடிமை, இல்லை இல்லாத பூதத்தில் இருக்கிற மாதிரி பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இதாயிரும் அதாயிரும். இதை தவிர ஏதோ ஒரு விஷயத்த கடந்த ஒரு வருஷத்துல எந்த மேடையிலாவது ஆக்கப்பூர்வமா முதலமைச்சர் மாதிரியும் துணை முதலமைச்சர் மாதிரியும் பேசி ஒரு நாகரீகமா நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், அடுத்து நாங்க இது வந்து அது செய்வோம்னு ஒன்னாவது பேசியிருக்கிறாங்க. இல்ல சார், ஒரு ஆரோக்கியமான கூட்டணி இல்ல இது. இது ஏதோ மிரட்டி பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட சிக்கிருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால போயிட்டு இவங்க அடங்கிட்டாங்க. ஸ்டாலின் மாதிரியே எடப்பாடி அவர்கள் நினைக்கிறார். ஸ்டாலின் வந்து அவர்களை வந்து யாரு வேணா மிரட்டிடலாம், பயந்துருவாரு. அதே மாதிரி எடப்பாடி அண்ணன் நினைச்சிட்டு அவர் அப்படி பேசுறாரு. யார் அவர் மிரட்டினாங்க, யார் பயந்தது? இப்போ அவரு அப்படி யார் மிரட்டினது? இப்போ அவர் பயந்துட்டாரு. நான் முடிச்சிடுறேன். அதனாலதான் அவர் நினைச்சுக்கிறாருன்னு நான் சொல்றேன். சார் நீங்க சொல்லுங்க, அவர் யாரு மிரட்டினாங்க, அவர் எங்க பயந்துட்டாரு? யாரு மிரட்டினாங்க, யாரு பயந்தா? அப்போ ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா, அவருக்கு ஏன் அந்த சிந்தனை வருது அப்படிங்கறது நான் சொல்றேன். இல்ல சார், அவருக்கு அந்த சிந்தனையே வர வேண்டியது இல்லையா? ஏன்னா இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேண்டான்னு உறவு ஒரு முடிஞ்சது. அதிமுக காரரை யாருனாலையும் மிரட்ட முடியாது, என்னும் பண்ண முடியாது. சரி, நாங்களாவது கூட்டணியில் இருக்கோம், டெல்லியில போய் பார்த்துட்டு வரோம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக. நீங்க பாஜகவோட கூட்டணியே இல்ல, அப்ப நீங்க எதுக்கு போய் பிரதமர் மோடி சந்திச்சுட்டு வந்தீங்க? முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கலாம்ல, தப்பு இல்ல. அதாவது சந்திக்கலாம், தப்பு இல்ல. நீங்களே சொல்லுங்க மாதேஷ், பிரதமர் சென்னைக்கு வந்தப்போ கருப்பு பலூனும் கருப்பு கொடையும் ஒட்டவங்க நீங்க எதுக்கு போய் பிரதமரை சந்திக்கிறீங்கிறத என்னோட கேள்வி. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்ற நீங்க எதுக்கு போய் பிரதமரை சந்திக்கிறீங்கன்னு தான் கேள்வி. மக்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திச்சாலே அது வந்து இவங்க அவங்கள வித்துருவாங்க, அவங்க இவங்கள வித்துருவாங்கன்னு சும்மா இல்லாத விஷயத்த மிகைப்படுத்துற நீங்க போய் எதுக்கு பிரதமரை சந்திக்கிறீங்கிறது தான் கேள்வி. இல்ல சார், உங்க நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான்ற சந்தேகத்தை அரசியல் பார்வையாளர்களும் சொல்றாங்க. திமுகவும் அந்த குற்றச்சாட்டை ரொம்ப வலுவா வைக்கிறாங்க. நேத்து வரைக்கும் வேண்டான்னு உங்க உறவு வேண்டாங்க, உங்களாலதாங்க எங்களுக்கு நஷ்டம்னு சொன்னவங்க இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்றாங்க. அதே போல இவங்கெல்லாம் வேண்டாங்க, இவங்களெல்லாம் நாங்க கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டோங்க, இவங்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்களெல்லாம் சேர்க்கிற மனநிலைக்கு கூட வந்துட்டார் போல எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற செய்திகள்லாம் உலக. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாலின் அவர்களை அவங்க கூட்டணியில் இருக்கிற பிரச்சனையும் பார்க்க சொல்லுங்க. எங்க கூட்டணியில் பிரச்சனை இல்ல. இப்ப எங்க கூட்டணியில் பிரச்சனையான்னு எங்க கூட்டணி கெட்டு போச்சுன்னா ஸ்டாலினுக்கு நல்லது தானே, சந்தோஷப்பட சொல்லுங்க. அதிமுக வந்து பாஜக அளிக்குது, ஸ்டாலின் ஹாப்பி, உதயநிதி ஹாப்பி. அதிமுக கூட்டணியில பல விரிசல்கள் பிரச்சனைகள், ஸ்டாலின் ஹாப்பி, உதயநிதி ஹாப்பி. அதிமுக வந்து யார் கூட்டணிக்கு வந்தாலும் கூப்பிடுறாங்கன்னு பயப்படுறாங்க, ஸ்டாலின் ஹாப்பி, உதயநிதி ஹாப்பி. இருந்துட்டு போங்க. இல்ல, அதிமுக தொண்டர்களுக்கு சாதகமான விஷயங்கள் இங்க நடந்தா நீங்களும் நானும் எதிரி கட்சி இல்ல உஷார்படுத்துறாங்க உங்க தொண்டர்களை. எங்களையே உஷார்படுத்துறீங்க, நாங்க அழிஞ்சு போகணும் தான் நீங்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் ஆவாது, நீங்க எங்களோட எதிர்கட்சி, நாங்க உங்களோட எதிர்கட்சி, நாங்க நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுக்குங்க பசுந்தோல் போத்தி புலி பண்ணி நடிக்கிறீங்க? தொண்டர்களுக்கு இது பண்றாங்க, அலர்ட் பண்றாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துரும் பாருங்க, உங்களை கொண்டு போய் அங்க அடமானம் வைக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாம் அலர்ட் பண்ண வேண்டாம், உங்க தொண்டர்களை வந்து கம்முன்னு எந்த ஒரு தப்பு செய்யாம கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா அது போதும். என்ன தப்பு? அவங்கனால அவங்க பொன்முடியே வந்து வாயை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல, பெண்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாரு. எங்க தொண்டர்களுக்கு ஸ்டாலின் அட்வைஸ் பண்ண வந்துட்டாரா? கொஞ்சமாவது நியாய தர்மத்தோட பேசுங்க மாதேஷ். என்ன உற்சாகமா போயிட்டு இருக்கா இந்த அலைன்ஸ், ரொம்ப பலமாயிட்டே இருக்கா ஒரு நாளும். பலமா தான் இருக்கு, அது வெளியே தெரியுது உங்களுக்கு, அவ்வளவுதான். இல்ல, அந்த பக்கம் இருக்கிற பலம் மாதிரி இந்த பக்கம் பலமா இல்லையே, இப்பதான் ஒவ்வொருத்தரும் அங்கங்க வந்துங்கிற மாதிரி தெரியுது. நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? திடீர்னு பார்த்தா அன்புமணி வந்துட்டார் வேகமா, என்னடா இது? ஆமா, அவரே அந்த வழியில போயிட்டு இருந்தாரு, டக்குன்னு பாத்தீங்கன்னா சரி அப்படி போய் அங்க கூட்டணி அமைச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் ஹோட்டல்ல சாப்பிட்டு போவோம்னு வந்துட்டு போனார். ஏங்க, ஒரு நியாய தர்மத்தோட பேச வேணாமா? திடீர்னு வருவாங்களா யாராவது இருந்தாலும்? எல்லாமே ஒரு கூட்டணி வரணும், ஃபார்ம் பண்ணணும், திமுகங்கிற தீய சக்தியை அழிக்கணும் அப்படின்னு எல்லாமே ப்ராப்பரா அலைண்டா ஓவராலா ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, அவ்வளவுதானே. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூட்டணிக்கு ஏற்றுக்கொண்டீர்கள். ஐயா ராமதாஸ் உங்களுக்கு வேண்டாவா அதிமுகவுக்கு? அவரை வேண்டான்னு நிராகரிச்சிட்டீங்களா நீங்க? இப்ப நீங்க என் வாயிலிருந்து வார்த்தைகளை புடுங்கணும்னு மாதேஷ் அவர்கள் வந்து அவரோட ஜேர்னலிஸ்ட் அனுபவத்துல இந்த கேள்வி கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா, அன்புமணியை கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா ராமதாஸ் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டீங்க. திமுகவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் வரலாம் நீங்க போய் சொல்லிட்டார். அதுக்கு தான் பதில், வேற எந்த பதிலும் இல்ல. ஐயா ராமதாஸ் வேணுமா வேண்டாமா?
அதாவது அவர் மேல மதிப்பு வச்சிருக்கா இல்லையா ஏடிஎம்கே? திமுகவை எதிர்க்கும் அனைவரும் வரலாம்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். இதுல அனைத்து பதில்களும் அடங்கும். நீங்க வந்து ஏங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஆளு, இவ்வளவு வருஷமா கட்சி நடத்திட்டு வராரு. இப்ப நீங்க இந்த மாதிரி மதிப்பு வச்சிருக்கா இல்லையா கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியே முதல் தப்பு, இதற்கமான கேள்வி. அன்புமணியை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஐயா ராமதாஸை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் அந்த இடத்துக்கு வந்துருமில்ல, தொக்கிட்டு நிக்குதுல்ல பாயிண்ட். திமுகவை எதிர்க்கும் அனைவரும் வந்து சேரலாம் என்று எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். யாரு வேணா வரலாம். ராமதாஸ் இல்லாத அன்புமணி பாமக உங்களுக்கு பலம் சேர்க்குமா? திமுகவை நான் சொல்லிட்டேன் இல்ல சார், அதான் பலம் சேர்க்குமா? அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அதாங்க, திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிருக்கோம். யாரெல்லாம் வர்றாங்களோ நான் அடுத்த கேள்விக்கு பாஸ் ஆயிட்டேன் பாருங்க. யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள வச்சு அன்புமணியை வைத்துக் கொண்டே பாமகவின் ஓட் பேங்க அதிமுகவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய, என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு பயணிக்க முடியுமா உங்களால? முடியும், மருத்துவர் ராமதாஸ் இல்லாமல். அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், எங்களால எங்க கூட்டணியில இருக்கிறவங்க யாரெல்லாம் திமுக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு, ஏன்னா கூட்டணியே இல்லாம 2014 தனியாவே நின்று ஜெயிச்ச கட்சி அதிமுக. இன்னைக்கு வந்து அனைத்து கூட்டணிகளோடையும் திமுக எதிர்ப்பு சக்திகளை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு மிக பெரும் சக்தியா திமுகவை விரட்டி அடிக்கணும் நாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு யாரு வேணா வரலாம். அப்படிங்கும்போது இன்னைக்கு இன்னும் கூட்டணி முழுமை அடையாத நிலையில யாரை பத்தியும் நான் அபிஷியலா அதுக்கு ஆத்தரைஸ்ட் பர்சன் கிடையாதுங்க போது நான் கமெண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களோட அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஒரு முடிவு, நீங்க ஒரு அனுமானம் இருக்கும்ல, ஒரு தொண்டரா உங்களுக்கு வந்து அந்த கட்சியில ஒரு பார்வை இருக்கு. கூட்டணி சம்பந்தமான இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு இயக்கத்தோட தலைமைக்கு தான் முழு விவரம் தெரியும். அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா சர்வே எடுப்பாங்க, அவங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்க முடிவு எடுப்பாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நோக்கி நாங்க பயணிப்போம். அதிமுகவின் அடையாளமாக இருந்த சசிகலாவை வேண்டான்னு இது பண்ணிட்டீங்க, கட்சி விட்டு விலக்கிட்டீங்க. ஓபிஎஸ் வேண்டான்னு நிராகரிச்சிட்டீங்க, அவங்களையும் விலக்கிட்டீங்க. திரு டிடிவி தினகரனையும் வேண்டான்னு விலக்கிட்டீங்க, ரைட்டுங்களா? இதுல வந்து ஓபிஎஸும் சசிகலாவும் வேண்டாம், அவங்கள மறுபடியும் சேர்த்துக்கிறதா இல்லைன்றத டெல்லியில் வச்சு சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன் அமமுக கட்சியை பத்தி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதற்கு சில கட்சிகள் பேசினுக்குது, அது யார் யாருன்றது வர நாட்கள்ல தெரியும்ன்றீங்க. ஏன் அந்த லிஸ்ட்ல இருந்து டிடிவியை மட்டும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டீங்களா ஒரு வேலை அப்படின்ற பார்வை? எங்கள் பொதுச் செயலாளரோட பதில் என்னவோ அதுதான் என்னோட பதில். ஏன்னா கூட்டணி பத்தி பேசுறதுக்கு நாங்க ஆத்தரைஸ்ட் கிடையாது. நீங்க கூட்டணி பத்தி தான் பேட்டி எடுக்க போறீங்கன்னா கூட்டணி பத்தி பேசுறதுக்கு நாங்க ஆத்தரைஸ்ட் கிடையாது. சரி, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்ப எங்க பொதுச் செயலாளர் என்ன பதில் வச்சிருக்கிறோம் அதுதான் என்னோட பதில். ஓபிஎஸ் அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர் தானா? எங்கள் பொதுச் செயலாளரின் பதில் தான் என்னோட பதில். அதுதான் பதிலா சொல்லுங்க சார். என்னோட பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது மீடியால இருக்கு, நீங்க அதை பாத்துக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து அதிமுகவை பத்தி வருஷக்கணக்கா கேள்வி கேட்டீங்க. இப்போ நீங்க மாதேஷ் வந்து இத்தனை கேள்வி கேட்கிற மாதேஷ், திமுகல இப்ப 3000 ரூபாய் கொடுக்குற ஸ்டாலின் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து முதல் வருஷம் கொடுக்கல, எம்பி தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் 2 வருஷம் 1000 கொடுத்தாரு, மறுபடியும் 1 வருஷம் கொடுக்கல, இன்னைக்கு வந்து மறுபடியும் 3000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஏன் 5 வருஷம் கொடுக்கலங்கிற கேள்வி என்னைக்கு யாருக்காவது வச்சிருக்கீங்க? 5 வருஷத்துல 2 முறை கொடுக்காம விட்டுருக்காங்க சார். ஆமா, மத்த எல்லாரும் கொடுத்திருக்காங்க சார். இன்னைக்கு கொடுக்காம விட்டாங்க. நிதி நிலைமை மோசமா இருந்தது, நிதி நிலைமை மோசமா இருக்குன்னு தெரியாம தான் நீங்க வந்து தேர்தல் அறிக்கை தயார் பண்ணீங்களா? ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிதி நிலைமை அறிக்கை வெளியே வருது இல்லையா? அதை பார்த்து தானே நீங்க நிதி நிலைமை சரியில்லை அதை சரி பண்றோம் சொல்லியே உங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்ப எதுவுமே தெரியாம குருட்டுத்தனமா தான் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? சிங்கை ராமச்சந்திரன் நேரம் வரும்போது உங்க கட்சி நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கல்ல, அந்த மாதிரிதான் அவங்களோட நேரம் வரும்போது என்ன விஷயம்? இப்ப ஆளுநர் மாளிகைக்கு தூக்கிட்டு போய் 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு இன்னைக்குதான் உங்களுக்கு 4.5 வருஷத்துக்கு பிறகுதான் தெரிஞ்சா? என்ன நடந்துச்சு, என்ன அதனுடைய டெவலப்மெண்ட் என்ன? ஏன் அதை கண்டுக்கல? நாங்க கொடுக்கதான் முடியும், கேஸ் போடத்தான் முடியும். அதை தாண்டி என்ன ஒரு மூவ்மெண்டா கூட கொண்டு போலையா சார்? நீங்க கொண்டு போல. நீங்க இன்னைக்கு தேர்தல் வரும்போது தானே ஆளுநர் மாளிகைக்கு ஓடுறீங்க, இவங்க இத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்றீங்க. அதாவது திமுக வந்து ஊழல் பண்ணிட்டாங்கங்கறத நாங்க இப்ப சொன்னோம். தேர்தல் வர்றது நேரத்துல கொண்டு வரீங்க. சரிங்க, இப்படியே வச்சுக்கலாம். தேர்தல் வருது, திமுக பண்ற தப்புகள்லாம் சுட்டி காமிச்சோம்னா தான் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நாங்க சுட்டி காமிக்கிறோம். சரி, அப்ப திமுக வந்து தேர்தல் வருது, இந்த காசு கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்கனாலதான் கொடுக்குறாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களா? பொங்கல் பண்டிகைக்கு ஒத்துக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. இல்ல சார், ஒத்துக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. நீங்க அப்படிதான் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தேர்தல் வரதுனால தான் நாங்க கவனம் ஈர்க்க இத பண்றோம். ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்கிட்டா கூட தேர்தல் வரக்கா கவனம் ஈர்க்கிறக்கா நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தொடர்ந்து திமுகவை நாங்க எதிர்த்துட்டு தான் வரோம். 4.5 வருஷம் திமுக ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லிட்டு தேர்தல் வரும்போது திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொன்னா நீங்க அதை சொல்லலாம். நாங்க தொடர்ந்து 53 வருஷமா திமுக எதிர்த்துட்டு வரோம், இன்னைக்கும் எதிர்த்துட்டு தான் வரோம், தொடர்ந்து எதிர்த்துட்டு வரோம். கம்ப்ளைண்ட் பலது கொடுத்துருக்கோம், எல்லாமே கேஸ் போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம். இன்னைக்கு இப்போ வந்து அதை கன்சாலிடேட் பண்ணி கொண்டே கொடுத்துருக்கோம்.
இதையே நீங்க தேர்தலுக்காக நீங்க சொன்னீங்கன்னா உங்க திருப்திக்காக அதை கூட வச்சுக்கோங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. டிவியேட் ஒரு மூவ்மெண்டா கொண்டு போவே இல்லை இந்த 4.5 வருஷத்துல. இத வந்து ஒரு வீரியமா கொண்டு போனீங்களா? மூவ்மெண்டா கொண்டு போல. மக்களுக்கு ஏன் 3000 ரூபாய் இப்ப கொடுத்தாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை ஏன் நீங்க மலுப்புறீங்க? அந்த 3000 ரூபாய் ஏத்துக்கிட்டாங்க சார். நேற்றுக்கு நான் ஊர் பக்கம் போயிருந்தேன். நான் வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த மாவட்டங்கள் முழுக்க நான் பயணம் பண்ணேன். எல்லா ஊர்லயும் மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. இந்த 3000 ரூபாய் வரணும்னு நினைக்கிறாங்க. 3000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க சார். 3000 ரூபாய் வாங்கி திமுக கொண்டாடுறாங்க. எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள், திமுக காரங்க தான் போயிட்டு அங்க நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் கரும்பு கொடுக்குறாங்க. 3000 ரூபாய். அதாவது 5 வருஷமா நாங்க 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல் வருஷம் கொடுக்காம கரெக்டா எம்பி எலெக்ஷன் முன்னாடி மட்டும் 2 வருஷம் கொடுத்துட்டு மறுபடியும் 1 வருஷம் கொடுக்காம இப்ப 3000 ரூபாய் கொடுத்தது மக்கள் கொண்டாடுறாங்கன்னு மாதேஷ் சொல்றாரு. இத மாதேஷ் நம்புறாரு. அதனால நானும் நம்புறேன். அந்த கூட்டம் ஏற்றுக்கொண்டு அங்க போய் நிக்கிறத நான் பார்த்தேங்க. யாருங்க போய் நிக்க மாட்டாங்க. அவங்க காசுங்க வரி பணத்துல வந்து போய் கொடுக்கும்போது எல்லாரும் தாங்க வாங்குவாங்க. பட் ஆனா வாக்களிப்பாங்களாங்கறதான கேள்வி. இல்ல அந்த ஸ்கீம்ஸ் ஏத்துக்கறாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 1000 2 தடவை, இப்போ ஒரு 3000, மொத்தம் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 5000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. நான் 500 ரூபாய் கட்டிட்டு இருந்த கரண்ட் பில் 1500 ரூபாய் கட்டுறேன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபாய் என் பாக்கெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா போகுது. வருஷத்துக்கு 6000, 5 வருஷத்துக்கு 30000 ரூபாய். நீங்க கிட்ட இருந்து 30ல இருந்து 40000 ரூபாய் மினிமம் ஒவ்வொரு வீட்டுல இருந்து திமுக ஆட்சி எக்ஸ்ட்ராவா புடிக்கி இருக்கு. நீங்க திரும்ப எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 5000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. 35000 ரூபாய் அப்ப கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம். என்ன சொல்றீங்க மாதேஷ்? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க கணக்கிட்டு சொல்றீங்க. ஆனால் திமுகவின் சமீபத்திய பல திட்டங்கள் மக்களிடையே பேசு பொருளும் அதே போல அவர்களை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கு. எந்த திட்டம்? பேருந்துல போறது, இலவச பேருந்தை பெண்கள் உண்மையிலேயே ஆதரிக்கிறாங்க. நான் சொல்லி 1000 ரூபாய் பெண்களுக்கு பாருங்க 70 லட்சம் பேருக்கு இப்ப புதுசா ஆடடா போகுது. பேருந்து திட்டத்துக்கு நான் அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். திமுக ஒரு கவர்மெண்ட், ஒரு தனி மனிதன் சிங்கை ராமச்சந்திரன் போன மாசம் என்னோட பிறந்த நாள் அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூருக்கு இலவசமா பேருந்துல எல்லாரும் போலாம், பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் போலான்னு நான் அறிவிச்சு பண்ண. உங்களுக்கு தெரியுமா? அறிவிக்கவே இல்ல மாதேஷ். சரி, அறிவிக்கவே இல்ல. பஸ் வராது. இது மாதிரிதான் நான் சொன்னேன். இப்ப உங்களுக்கு கேட்கும் போது ஆஹா இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, பார்த்தா சிம்பிளா இருந்தார், பஸ்ஸே இலவசமா ஒருவர் அறிவிச்சிருப்பாரு, இவர் நல்ல மனுஷன் தான் நீங்க ஏத்துக்கிறீங்க இல்லையா? நீங்களே ஒரு செகண்ட்ல ஏத்துக்கிறீங்க இல்லையா? ஆனா பஸ் வராதுன்னு அறிவிக்கல. இதுதான் திமுக ஆட்சியில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்படி நானும் பேச வேண்டும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இல்ல அவங்க இலவச பேருந்து பயணம் போதில்லை. உங்களை மாதிரி எல்லாம் எல்லாருமே ஆண்களும் போலான்னு வந்து சும்மா கதைக்காத. அடுத்த கேள்விக்கு போலாமா? இல்ல இந்த கேள்வி இல்ல, இந்த கேள்வி தோத்து போலீங்க. இன்னும் இருக்குது, அலையுள்ள இருக்கு. பெண்கள் இலவசமா பயணிக்கிறாங்களா இல்லையா? சிங்கை ராமச்சந்திரன் இலவச பஸ் சர்வீஸ் மாதிரி அவங்க பஸ் சர்வீஸ். ஏங்க பஸ் எவ்வளவு வருது? எல்லா ஸ்டாப்ல நிக்குதா? என்ன அதெல்லாம் பேசுறோம்ல? அதான் நான் சொல்றேன். எல்லாருக்கும் இலவசம். நீங்க பஸ்ஸை இனப்பா உள்ளன்னு எப்படிங்க ஆகும்? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் ஓட்டு போடுறாங்க, நீங்க நம்பினா நம்பிக்கங்க. இன்னைக்கு வெளியில போனோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் உணர்றாங்க. இந்த சூரஜ்ங்கிற பையன் அன்னைக்கு ட்ரெயின்ல அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து அந்த வழியில என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அவங்களோட பையனும் அதே ட்ரெயின்ல வராங்க. தெரியும் மறுபடியும் வேற பசங்க நின்று இருக்காங்க. நார்மல் பசங்க தான், ஆனால் பார்த்தாலும் ரொம்ப பயமா ஃபீல் பண்றாங்க, ஏதோ பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் சரி இருமான்னு போய் கூட்டிட்டு வர அளவுக்கு ஒரு நிலைமை வருது. இந்த அளவு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்க விமனுக்கு யாருங்க இந்த ஆட்சியில கொடுத்தா? திமுக தான் கொடுத்துருக்கு. பெண்கள் போடுவாங்கன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க அவ்வளோ கீழ்த்தரமா பெண்கள் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு, இல்ல பஸ் ஃப்ரீயா கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஓசி பஸ்ன்னு இவ்வளவு கீழ்த்தரமா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறதே பெண்களை சிறுமையா பாக்குற ஒரு பார்வை. அது திமுக அப்படி நினைக்குது. அப்படி இல்ல. பெண்கள் ஒரு ஒரு நீங்க அந்த ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு அந்த சிறுமை பார்வையில முதல் பாக்குறது நிறுத்துங்க. அப்படி இல்ல. இந்த தடவை பெண்கள் ஓட்டு உறுதியா திமுக நான் எழுதி கொடுக்குறேன். இல்ல, பெண்களை கவரக்கூடிய அளவுக்கான என்ன விஷயங்களை அதிமுக வைத்திருக்கிறது? அதிமுக சொன்னோம் என்றால் அதை திமுக தேர்தல் அறிக்கையில் வந்துவிடும். அதனால தேர்தல் அறிக்கையில் வரும், நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு இது வரைக்கும் திமுக என்ன செஞ்சிருக்கு? நான் சொல்றேன் நாங்க என்ன செஞ்சோன்னு. மிக்சி, கிரைண்டர், ஃபேன் பெண்களுக்கு கொடுத்தது அதிமுக. தாய் சேய் நல பெட்டகம்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தை, அது பிரெக்னெண்டா இருக்கும் போது இருந்து அதுக்கப்புறம் பிறந்த குழந்தையிலிருந்து மேல வரைக்கும் வர்றதுக்கு எல்லாமே அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு குழந்தை பிறந்தோன்னு பண்ணது திமுக. பாலூட்டு அறைகள் அங்கங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாலூட்டு அறைகளை உருவாக்குனது அதிமுக. அதுக்கப்புறம் பெண்களுக்கு மானிய விலையில ஸ்கூட்டி கொடுத்தது அதிமுக. பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தது அதிமுக. பெண்களுக்கு திருமண உதவித்தொகை கொடுத்தது அதிமுக. இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்குன்னு ஒரு பெட்ரோல், பிங்க் பெட்ரோல் விட்டது அதிமுக. பெண்களுக்குன்னு அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது அதிமுக. பிங்க் பெட்ரோல் இப்பதானே வந்துச்சு. நாங்க பிங்க் பெட்ரோலை இவங்க திரும்ப ஒரு 50 வண்டி புதுசா வாங்கி லான்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நியாயம் வேணாமா? இந்த மாதிரி பெண்களுக்கு என்று அளப்பரிய திட்டங்களை அதிமுக தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து
எடுத்துட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் அத்தனை திட்டங்கள் பெண்களுக்குன்னு பண்ணியிருக்கிறோம். நாங்க எவ்வளவு பண்ணியிருக்கிறோம் கரெக்டா? நீங்க என்னமோ சும்மா இப்போ வந்து இவங்க பெண்களுக்கு வந்து இந்த 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க உடனே பெண்கள் வந்துடுவாங்க அப்படிங்கிறீங்க. வந்துருவாங்களா? இல்ல மாணவர்களை கவரும் திட்டங்களா இப்ப 10 லட்சம் லேப்டாப்புகள் கொடுத்திருக்காங்க. வெரி குட் வெரி குட். ஏற்கனவே மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே எல்லோரையும் போய் சென்று சேர்ப்பது போல அவங்க வந்து ஒரு ரசனையா கொண்டு வந்துட்டாங்கல்ல எல்லாருக்குமே. லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மாதேஷ் அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வருடம் கொடுப்பேன்னாங்களா? எல்லாத்துக்கும் டேப் கொடுப்போம் நாங்க வந்தான்னு சொன்னாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேப் கொடுக்கல. 5 வருஷம் அவங்க ஆட்சி முடியறதுக்கு 2 மாசம் இருக்கு. அப்ப 4 வருஷம் 10 மாசம் முடிஞ்சிடுச்சு. 4 வருஷம் 10 மாசமா இவங்க லேப்டாப் கொடுக்கல. நாங்க இடையிடையே நிறுத்தப்பட்டது அது. ஆனா கொடுத்தாங்க வரலாம். கொரோனா சமயத்தில் தான் நிறுத்தப்பட்டது. 2019ல வரைக்கும் கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்து வந்து சிறப்பு சிக்க திட்ட செயலாக்கத்துறையில லேப்டாப் வாங்கறதுக்கு ஆணை போட்டு 2020 டிசம்பர்ல ஆணை போட்டு 21 ஆட்சி மாற்றமா இருந்தா இருந்தது. நாங்க வந்து ஒன்னும் நிறுத்திட்டோம்னு திமுக சொல்றாங்க. நான் தரவுகளே வச்சிருக்கேன். 18 19 19 20 அது வரை கொடுத்துருக்கிறோம். 21 கடைசியில அந்த இடத்துல ஒரு ஜியோ போடுறதுக்கு அந்த டிஸ்கஷனுக்கு ஆணை போட்டது 21ல ஆட்சி மாறிடுச்சு. அதோட நின்னுச்சு. இதுதான் உண்மை. நாங்க வந்து 52,35,000 லேப்டாப் 10 வருஷத்துல கொடுத்துட்டு நான் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நாங்க நிறுத்தணும்னு சொல்ற நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு 4.25 வருஷமா 5 வருஷமான்னு கூட வச்சுக்கலாம். ஒத்த லேப்டாப் கூட கொடுக்கல. நாங்க கொடுத்தது 11 12வது படிக்கிற பசங்களுக்கு 2 வருஷம் ஸ்கூல்ல நல்லா படிச்சு காலேஜ்ல 4 வருஷம் யூஸ் பண்ணி கடைசியில போகும்போது அவங்களுக்கு பயனடையறதுக்காக கொடுத்தோம். இவங்க என்ன பண்றாங்க? சம்பந்தமே இல்லாம 11th 12th ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் டைரக்டா ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த 1 மாசத்துல காலேஜ் முடிக்க போறான். ஆல்ரெடி அது நிறைய பேர் கடன் வாங்கி இஎம்ஐ லேப்டாப் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நாங்க சொல்லல. இவ்வளவு நாள் கொடுக்குற நீங்க 11th 12th ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு இல்லைங்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கொடுக்கல. 12th 11th 12th நாங்க கொடுத்தோம். அவங்களுக்கு ஓட்டு இருந்ததை நாங்க கொடுக்கும்போது ஏன் கொடுத்தோம்? இப்போ ஒரு லேப்டாப் கொடுத்து ஒருத்தவங்க வேலை கிடைச்சேன்னா நிறைய உதாரணம் இருக்கு. செருப்பு கூட போட முடியாம வந்த நிறைய பேரண்ட்ஸ் எங்க கூட படிச்ச காலேஜ் என் காலேஜ்லயே படிச்சவங்க அவங்க இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறான். ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கான். 6 மாசம் போய் பெற்றவங்க வெளிநாட்டுல இருந்துட்டு வராங்க. அவன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். நல்ல படிப்பு கொடுத்துருக்கான். அவனோட வாழ்க்கை திறமை உயர்ந்து இருக்கு. ஒருத்தருக்கு மீனை பிடித்து கொடுக்காதே மீனை பிடிப்பது எப்படின்னு சொல்லி கொடுங்கிறதா எங்க பாயிண்ட். அந்த ஒரு லேப்டாப்னால அத்தனை பேர் உயர்ந்திருக்காங்க. என்னோட கமெண்ட்ல அத்தனை பேர் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இப்படி நான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஜெர்மனில ஆனா ஆர்மியில் ஐடி ஸ்டாஃப் ஆன, பிரைவேட் பேங்க்ல நான் வந்து வேலை செய்யறேன், இன்னைக்கு டிஜேவா இருக்கேன், இன்னைக்கு வந்து மியூசிக் டீச்சரா இருக்கேன். அவ்வளவு பேர் போட்டிருக்காங்க. அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 52,35,000 பேர் பயனடைஞ்சு 7,322 கோடியில இந்த திட்டம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புக்கு உதவி இருக்கு. இந்த திட்டத்தை நீங்க 1 மாசம் முன்னாடி சும்மா அதுல ஸ்டிக்கர் ஒட்டி சும்மா கொடுத்தீங்கன்னா என்னங்க பிரயோஜனம்? இந்த பக்கம் ரமேஷ்னு ஒரு பையன் இருக்கா, இந்த பக்கம் சுரேஷ்னு இருக்கா. ரமேஷ்ங்கிற பையன் வந்து ஏழை வீட்டு பையன், சுரேஷ் பணக்கார வீட்டு பையன். 11வது படிக்கும் போதே பணக்கார வீட்டு பையன் 50,000 கொடுத்து லேப்டாப் வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த பையன் அப்ப இருந்த லேப்டாப் யூஸ் பண்ணி பழகுறான். 2 வருஷம் 11 12 3 வருஷம் காலேஜ். கடைசியில காலேஜ் முடிக்கும் போது அந்த பையன் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் போது அந்த லேப்டாப் யூஸ் பண்ணி கோடிங் எல்லாம் கத்துக்கிட்டு அவன் வந்து அந்த பையனோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்? அதே இந்த பக்கம் அரசு பள்ளியில மணிக்கிற ரமேஷ்ங்கிறவருக்கு அப்பா அம்மாட்ட காசு இல்லை, வாங்கி கொடுக்க முடியல, லேப்டாப்பே வாங்கல. எங்காவது லேப்ல கிடைச்சா டைம் கிடைச்சா ஆக்சஸ் கிடைக்கிற இடத்துல தான் பயன்படுத்த முடியும். அந்த பையன் ஃபைனல் இயர்ல வந்து இந்த பையனும் இன்டர்வியூ உட்காரும் போது யார் கான்ஃபிடென்ட்டா லேப்டாப் யூஸ் பண்ணி கோடிங் அதெல்லாம் பண்ண முடியும்னா இந்த பணம் படைத்த பையன். அப்ப இந்த டிஸ்பாரிட்டி, இந்த உயர்வு தாழ்வு சமூகத்துல இருக்கக்கூடாது. இந்த உயர்வு தாழ்வை மர்ச் பண்ணி சமமா ஏழை மாணவனா அவங்க அப்பா அம்மாட்ட காசு இல்லை, ஏழை குடும்பத்தில் பிறந்து அவன் தப்பு கிடையாது. அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக லேப்டாப்புங்கிற திட்டத்தை கொண்டு வந்து இதை மேட்ச் பண்ணி 2 பேரையும் ஒரே ஸ்பீட்ல ஓட வச்சு அங்க போய் உன் திறமையினால நீ ரிஜெக்ட் ஆகலாம், செலக்ட் ஆகலாம், இந்த லேப்டாப் இல்லாதனால ஆகக்கூடாதுன்னு கொண்டு வந்த ஒரு மாபெரும் திட்டம் இந்த திட்டம். நீங்க இன்னைக்கு கொண்டு ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட் கீஸ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு கடைசியா 1 மாசம் 2 மாசம் இருக்கும்போது கொடுக்குறீங்கன்னா நீங்க ஓட்டுக்காக மட்டும்தான் கொடுக்குறீங்கன்னு நான் அப்பட்டமா சொல்றேன். நீங்க இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப ஓட்டுக்காக கொடுக்கலன்னா 11th 12thலயே இப்ப கொடுங்க. இல்ல, மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் இதை வந்து சரியான முறையில பயன்படுத்தணும் நீங்க அப்படின்றது எல்லாம் எல்லாரையும் வச்சு. நாங்க கொடுக்கும்போது என்ன தீவிரவாதிகளான்னு சொல்லியா கொடுத்தோம்? நாங்களும் சரியான முறையில் பயன்படுத்தல. இது ஒரு பாயிண்ட் கிடையாது. ஏற்கனவே வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கன்ற ஒரு காரணத்தை நீங்க காட்டுறதும் அதே போல தேர்தல் நேரத்துல கொடுக்குறாங்க. 5 வருஷத்துல ஒரு லேப்டாப் கூட ஏன் கொடுக்கல? பதில் இருக்கா? 5 வருஷத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட ஏன் திறக்கல? பதில் இருக்கா? 5 வருஷத்துல எத்தனை சட்டக்கல்லூரி திறந்திருக்கீங்க? பதில் இருக்கா? 5 வருஷத்துல எத்தனை கலை அறிவியல் கல்லூரி திறந்திருக்கீங்க? பதில் இருக்கா? 5 வருஷத்துல எத்தனை வேளாண் கல்லூரி திறந்திருக்கீங்க? பதில் இருக்கா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தானே. அது எதனால நாங்க சொல்றோம் 68 கலை அறிவியல் கல்லூரி திறந்திருக்கிறோம், வேளாண் கல்லூரி திறந்திருக்கிறோம், 11 மருத்துவ கல்லூரி திறந்திருக்கிறோம், 6 சட்ட கல்லூரி.
இத்தனை நாங்க திறந்திருக்கிறோம், லேப்டாப்பும் கொடுத்திருக்கிறோம், சைக்கிளும் கொடுத்திருக்கிறோம், இத்தனை மாணவர்களுக்காக பண்ணியிருக்கிறோம். மாணவர்கள் கோவிட்ல இருந்தப்ப அவங்களுக்கு டேட்டா கார்டு கொடுத்து வைஃபை மூலமா அவங்க பண்ணணும், டேட்டா கார்டு அவங்களுக்கு கொடுத்தோம். ஐ மீன் மொபைல் டேட்டாக்காக வேணும்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இந்த மாதிரி அவங்க பாஸ் ஆகாம அந்த ஒரு வருஷம் ஸ்கிப் ஆக கூட அதையும் கரெக்டா கையாண்டு அவங்களுக்கு ஒரு வருஷம் லைஃப்ல ஸ்கிப் ஆகாம பண்ணோம். இவ்வளவு நான் மாணவர்களுக்காக பண்ணியிருக்கோம். நீங்க இப்ப வந்து லேப்டாப்பை கொடுத்துட்டு நீங்க அட்வைஸ் பண்றீங்க. உங்க பேரனுக்கெல்லாம் சீக்கிரம் வாங்கி கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் லேட்டா வாங்கி கொடுத்து இது என்ன தனிநபர் தனிநபர்ல இல்ல, நான் ஓபனா தான் சொல்றேன். தனிநபர் தாக்குதல் இல்லைங்க, தனிநபர் தாக்குதலே இல்ல, உண்மை தானே சொல்றேன். இன்னைக்கு அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க. இருக்கட்டும். ஆமா, உங்க அலைன்ஸை வந்து அவங்க வீக்னஸ் பண்றதுக்காக எல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லி பேசல. அவங்க வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. மீண்டும் திராவிட மாடல் 2.0 நாட்டை ஆள போகிறது. திராவிட மாடல் 1.0 என்ன நடந்துச்சு? சாதித்ததான் அந்த சாதனை 2026 என்ன சாதனை? சாதனை இல்லாம நான் சொல்றேன், நீங்க சாதனைன்னு என்ன சொல்வீங்க? மக்கள் எங்குமே வந்து என்ன திமுகவுக்கு எதிராக கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களா, கோவப்படுறாங்களா என்ன? அந்த மாதிரி ஏதாவது நடந்து எவ்வளவு போராட்டம் பாக்குறீங்க? இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், வேளாண் இதுல அப்ப வந்து நடுவுல போராட்டம் நடத்தினாங்க, போராட்டம். எல்லா பக்கம் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. என்ன ஹாப்பியா இருக்காங்க? என்ன கரெக்டா பண்ணிட்டாங்க இந்த ஆட்சியில? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க? நான் சொல்றேன், திராவிட மாடல் 1ஓட சக்சஸ் 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி ஆக்குனது தான் ஒண்ணு. ரெண்டாவது, சொன்ன தேர்தல் வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றாம தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது. மூணாவது, எதை கேட்டாலும் மொழியை காப்பாத்துறோம், தமிழ்நாட்டை காப்பாத்துறோம், பாஜக உள்ள வந்துரும் இப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி பயப்படுத்திட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிச்சிட்டே பண்றது. இல்லங்க, இவங்க இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா நம்முடைய மொழி கொள்கைகள் மாநில பொதுச் செயலாளர் எப்போ பிரஸ் மீட் இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட. எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. 10 மொழி கொள்கை மதேஷ் டைவர்ட் பண்ணாதீங்க. நான் டைவர்ட் பண்ணாதீங்க, இருங்க நான் பேசிட்டு இருக்கேன். மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து இங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. செயல்படுத்திட்டாங்களா? உடனே இத செயல்படுத்திட்டாங்க. நாங்க அலையன்ஸ்ல தானங்க இருந்தோம். யார் செயல்படுத்தினா? எப்ப செயல்படுத்தினாங்க? ஸ்டாலினோட மகள் நடத்தும் ஸ்கூல்ல எத்தனை மொழி சொல்லுங்க? எத்தனை மொழியில தேவைப்பட்டாதாங்க படிக்கிறது. அது விருப்ப மொழியா தான் எடுத்துக்கிறது. விருப்ப மொழியா கூட எவ்வளவு மொழி? இங்க விருப்ப மொழியா கூட இல்லங்கிறது. விருப்ப மொழியா எவ்வளவு மொழியாங்க? அதை சொல்லுங்க. சொல்லுங்க. தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு. அப்ப நீங்க அங்க 3 மொழி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு 3 மொழி இருக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லது, நீ மட்டும் சாப்பிடு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன்னா அப்ப அந்த சாப்பாடு கெடுதல் தான் அர்த்தம். நீ மட்டும் சாப்பிடணும், நான் சாப்பிட மாட்டேன், நான் போய் வேற ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவேன், உனக்கு மட்டும்தான் அது நல்ல சாப்பாடுங்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அங்க மொழி கொள்கையில எல்லாம் திணிப்பு கிடையாது, அவங்க ஆப்ஷனல் தான். இங்க மொழி கொள்கையில எல்லாம் எங்க பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி பேசக்கூடாது. அவரு தான் ஒண்ணு என்ன நாட்டுல நடக்குதுன்னே தெரியாம வந்து சம்பந்தம் இல்லாம வந்து ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பார். வாழும் பெரியார் சொல்லுங்க, இளைஞர்கள் என்ன வாழும் அண்ணா, இளம் பெரியார் அப்படியெல்லாம் அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அது எவ்வளவு இதெல்லாம் இந்த மாதிரி அவங்க பட்டம் கொடுக்குற இந்த மாதிரி கேட்கிற ஒரு தருணத்துல நான் எல்லாம் வாழ்றேன்னு நினைக்கிறதே நான் சங்கடப்படுறேன். இல்ல, ஒரு உற்சாக மிகுதியில சொல்றதுதானே. நீங்க என்ன ஜெயலலிதா உருவிலே எடப்பாடி அமர்ந்து கொண்டிருக்கிறாருன்றாங்கல்ல, அக்கா வளர்மதி சொல்றாங்களா இல்லையா? உற்சாக மிகுதியில் நீங்க என்ன வேணா சொல்லுவீங்களா? ஒரே எம்ஜிஆர், ஒரே அம்மையார் ஜெயலலிதா சொன்னது உண்மைங்க. இன்னைக்கு எங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா இல்ல. அந்த சீட்டுல எடப்பாடி என்ன உட்கார்ந்து இருக்கனாலதான் நான் எல்லாம் நம்பிக்கையோடு உங்களோட உட்கார்ந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால அம்மாவோட வழியில, அம்மாவோட ஆசீர்வாத கலையில் இருக்கும்போது அம்மா மாதிரியே எங்களுக்கு ஒருத்தங்க வந்து அம்மா வழியில நின்னு பண்றாங்கன்னு நாங்க எல்லாம் நம்புறோம். தொண்டர்களா ஒன்னா நிக்கிறோம். உதயநிதியும் பெரியாரிய கொள்கையை, பகுத்தறிவு கொள்கையை பேசுறாரு, சனாதனத்தை எதிர்க்கிறார், வாழும் சனாதனத்தை கேஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இளம் அண்ணா, இளம் பெரியார், வாழும் அண்ணா, இதை நான் விட்டுறேன், மக்களுக்கு விட்டுறேன். உதயநிதி அவர்கள் இளம் பெரியார், வாழும் அண்ணாவான் மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நான் இதுக்கு கமெண்ட் கூட பண்ண விரும்பல சார். மக்களோடு மக்களா இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஏன் அவருக்கு இந்த கொள்கை குன்றுனெல்லாம் நீங்க கிட்ட சொல்ல வேண்டாம். கொள்கை குன்று அவரை வந்து உட்கார்ந்து கொள்கை பேச சொல்லுங்க. பேப்பர் எல்லாம் நான் பேசுறேன், அவர் பேசிட்டு யார் பேசுற கொள்கைன்னு பார்க்கலாம். திராவிட கொள்கை இது என்னங்க குயிஸ் ப்ரோகிராமா நடத்த போறோம்? இது குயிஸ் ப்ரோகிராம் இல்ல. நீங்க என்னமோ அவர் அவ்வளவு ஆழமா திராவிட சித்தாந்தங்களை உள்ள வாங்கிட்டு பெரிய அப்படியே எதிர்த்து பெருசா பண்ற மாதிரி சொல்றீங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு போறாரு அவரு. அது ஒரு பெரிய விஷயமா? நம்ம தலைவருமே பேப்பர் வாங்கி தாங்க பார்த்து தான் படிக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு பாணி. அது சரிங்க, நான் இல்லன்னு சொல்லலங்க. ஒரு எங்க தலைவர் பேப்பர் வாங்கி படிக்கிறாரு. பேப்பர் இல்லாம சட்டமன்றத்துல 2 மணி நேரம் பேசியிருக்காரு. இன்னைக்கும் பிரஸ் மீட் பேப்பர் இல்லாம எங்க வேணா நின்னு கொடுக்கறாரு. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி இந்த கேள்விதான் அடுத்துன்னு கேள்வி பதிலும் எழுதி வச்சுட்டு அப்படியே டிராமா பண்ணல. இது வரைக்கும் இருக்கிற தலைவர்கள்ல
எல்லா தலைவர்கள்ல பெஸ்டா வந்து எங்க போனாலும் எத்தனை தடவையானாலும் பிரஸ்ஸை நிராகரிக்காம மீட் பண்ணி தைரியமா எந்த அன்கம்ஃபர்டபுள் கேள்வி கேட்டாலும் முகமலர்ச்சியோட சங்கடப்படாம உடனடியா பதில் கொடுக்கிற திறமையும் திராணியும் உள்ள ஒரு தலைவரா இருக்கார். அப்படி ஸ்டாலின் இருந்தா, உதயநிதி இருந்தா நீங்க சொல்லலாம். அதனால இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணாதீங்க. இவர் அப்பா இருந்தார், தாத்தா இருந்தார், தங்கத்தட்டுல தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அவ்வளவு பெரிய கட்சி அப்படியே உருவாக்கி, அண்ணா உருவாக்குனது அடுத்து கலைஞர் அவர்கள் இது பண்ணி அதுல தூக்கி உட்கார வச்சு கொடுத்தாங்க. இதுல அப்படி இல்ல. இவர் வந்து உடனே வந்து எடப்பாடியார் தான் எல்லாரும் ஏத்துக்கல. போராடி ஒரு அடிமட்டத்திலிருந்து வந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்காரு. அந்த கட்சி அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. இல்லனா அவங்களுக்கு சீட் கிடைக்காது. அதிமுகல அப்படி இல்ல. தொண்டர்கள் முடிவு பண்றதா இந்த கட்சி. தொண்டர்கள்லாம் சேர்ந்து எடப்பாடியாரை வந்து அவர்தான் வரணும்னு சொல்லிட்டு நின்று இருக்கோம். அந்த கட்சி அப்படி இல்லை. நீங்க ரெண்டையும் தயவு செஞ்சு கம்பேரே பண்ணாதீங்க. திமுக ஒரு குடும்ப கட்சி, அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி. இது ரெண்டையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் உங்களுக்கு எதிரி தானே? நான் எதிரினா என்ன சொல்லுவீங்க, நண்பன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல, எதிரின்னா நீங்க எதிர்த்து பேசணும். இன்னொன்னு, அவர் வந்து நம்பர் 1 நான் தான்ன்றாரு. அதே போல திமுக vs டிவிகேன்றாரு. இதுக்கு ஒண்ணுமே பதிலே சொல்ல மாட்டேங்க. கண்டுக்காம இருக்கீங்க. நான் சொல்றேன், திமுக vs தாவேகாங்கிறது அவரோட ஆசை. அதெல்லாம் உண்மை கிடையாது. அவரு நம்பர் 1ங்கிறது அவரோட ஆசை. அதெல்லாம் உண்மை கிடையாது. முழங்கால் தண்ணியில அன்னைக்கு வந்து நெல் மடிகள்லாம் இதானப்ப எங்க பொதுச்செயலாளர் தான் 70 வயசுல போய் நின்னாரு. இவர் மலேசியாக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போறவரு இங்க இருக்கிற தஞ்சாவூர் போக முடியாது அவர்னால. இவ்வளவுதான் கேக்குறேன். போலாம்ல? போலாமா இல்லையா? போலாம். போய் அங்க நிக்கலாம். நீங்களும் நெல்மணிகள் தண்ணியில் நின்று என்ன பிரச்சனைன்னு பாக்கலாம். நான் என்ன கேக்குறேன், ஸ்டாலின் அவர்கள் பூராத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு செக் பண்றாரு. இதுதான் நெல்மணியா ஆராய்ச்சி பண்றாரு. விஜய் அவர்கள் போகவே இல்லை. கரெக்டா? ஆனா இவர் படம் பார்க்க போற நேரம் இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு நெல்மணி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி என்ன நிலைமையில இருக்கு பாருப்பா அப்படின்னார்ல. யாரு? அன்னைக்கு நீங்க எதுவுமே பேசலையா? எம்ஜிஆர் நான் வீடியோ போட்டுருக்க போய் பாருங்க. எம்ஜிஆர் உருவாக்குற கட்சி பத்தி எல்லாம் வந்து யாரும் கவலைப்பட வேணாம். நான் சொல்றேன், எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தான். நீங்க எம்ஜிஆர் அவர்களோட படத்தை தான் உங்க வண்டியிலேயே வச்சிருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்களோட படத்தை வண்டியில வச்சுட்டு போன மாசம் எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாளுக்கு ஒரு படத்தை வச்சு மாலை கூட போடலையே ப்ரோ. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. மாலை போட்டிருக்கணும்ல ப்ரோ. உங்களுக்கு அப்ப அந்த போட்டோ மட்டும் அங்க வேணும். அந்த போட்டோ மூலமா எம்ஜிஆர் அவரோட வாக்கு மட்டும் வேணும். அவ்வளவுதான். மனதார ஒருத்தரை வழிகாட்டியே எடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அதையாவது பண்ணணும். சரி, அடுத்து பிறந்த நாள் வருது, க்ளூ கொடுக்குறேன், போடுவாங்க கண்டிப்பா. எம்ஜிஆர் அவர் படத்தை வந்து அவர் வச்சிருக்கிறதே வந்து வாக்கு வங்கிக்காக தான், ஓட்டுக்காக தான். வேற எதுக்காக வச்சிருக்காரு? ஏங்க, அதிமுக புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி. நாங்க களத்துல நிக்கிறோம். உங்க ஓட்டுல தலைவரோட போட்டோ உங்களுக்கு எதுக்கு? அதான் உங்க ஓட்டுல ஓட்டை போட போறாரு போல. எங்க ஓட்டுல எல்லாம் யாரும் ஓட்டை போட முடியாது. நீங்க போய் ஒரு புரட்சி தலைவரோட வாக்கு வங்கியில வீட்டுல போய் நான் அதிமுக காரனா ஓட்டு போடாதுன்னு சொன்னா என்ன அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க. அவ்வளோ பெரிய வெறி பிடிச்ச புரட்சி தலைவர் அதிமுக தீவிர வாக்கு வங்கியில யாராவது போனா நீ கிளம்பி நீ கட்சி விட்டு போய். எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தாங்கன்னு அதிமுக தொண்டர்கள் சிலர் பேசுறத பார்க்க முடியும். அதிமுக தொண்டர்கள்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நீங்க சும்மா கதை கட்டி விடாதீங்க. மாதேஷ், நீங்க வேணா வந்து திமுக சொன்னாங்க இருக்கா அப்படி பேசலாம். அதிமுக தொண்டர்கள்லாம் அப்படி பேசுறதுக்கு நாண்டுட்டு சாகலான்னு நினைப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் விஜய் அவர்களும் ஒண்ணு கிடையாது. அன்னைக்கு கரூர் சம்பவத்துல அவர் போயிட்டார் தான். அது நாங்க அரசியல் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், அந்த இடத்துல எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா, காமராஜர் இருந்திருந்தாருன்னா, அந்த இடத்துல நடு ஹாஸ்பிட்டல் நின்று நைட்டு பூரா இருந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் பார்த்து 41 பேர் இறந்தது, 6 தழுவி அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சு 41 குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு எந்நேரம் இருந்தாலும் இருந்துட்டு தாங்க போயிருப்பாங்க. அவரு தாங்க புரட்சி தலைவர். அவர் மாதிரி நீங்க வந்து இவரு ஒண்ணுதான் அவரு ஒண்ணுதான் நீங்க எப்படி சொல்றீங்க? பட் அவருக்கு அவ்வளவு பெரிய, இவரை விட பெரிய ஸ்டார்டம் அவருக்கு இருந்தது. அன்னைக்கு முடிச்சிடறேன் அன்னைக்கு. ஆனா மக்களோட மக்களா வந்தாரு. அவ்வளவு கூட்டத்துக்கு நடந்த தைரியமா நடந்து வந்தாரு. அவரை செக்லூடடாலாம் ஒண்ணும் வச்சுக்கல. அண்ணா போட்டோவை பயன்படுத்துறாரு, எம்ஜிஆர் போட்டோவை பயன்படுத்துறாரு, அம்மையார் ஜெயலலிதா போட்டோவை செங்கோட்டையன் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. சார், உங்களுக்கு ஏகப்பட்ட சேதாரத்தை உண்டாக்குவார் போல தெரியுது சார் விஜய். அப்படி எல்லாம் அதாவதுங்க, படம் பயன்படுத்துறாங்கிறதுக்கெல்லாம் ஓட்டு போட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சி தலைவர் படத்தை விஜய் எடுத்து வச்சா எல்லா ஓட்டு விஜய்க்கு போயிருமா? என்ன லாஜிக் இது? நான் கேட்கிறேன், என்ன லாஜிக் இது? இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் போட்டோவை பயன்படுத்தாம தமிழ்நாட்டுல யாரும் அரசியல் பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், இல்ல அப்ஜெக்ஷன் கூட நீங்க பண்ணலையா சார்? பாருங்க, அதெல்லாம் பேசணும், வீடியோ போட்டோம், அதெல்லாம் பண்ணாங்க. இல்ல, உங்களால மறுபடியும் மீண்டும் தலைவர் வந்து ஒரு மாபெரும் மக்கள் தலைவர். திமுக காரனே இன்னைக்கு அவர் மாதிரி தலைவர் இல்லைன்னு தான் சொல்றான். இன்னைக்கு வந்து இது விஜயகாந்த் அவர்களோட கருப்பு எம்ஜிஆர் தான் சொன்னாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு எத்தனை யாராவது ஒருத்தர் கருணாநிதி ஆட்சி கொடுத்திருக்காங்களா? கருணாநிதி மாதிரி ஆட்சி நடத்துவேன், கருணாநிதி ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஸ்டாலின் அவர்களே அந்த வார்த்தை இது வரைக்கும் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அப்ப இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பிராண்டா இருக்கிறது எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்படிங்கிறது தான். அந்த பிராண்ட் எடுத்து நம்ம கையில பிடிச்சா அதை வாக்கா மாத்த முடியுமாதா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப தீய சக்தி தீய சக்தி தீய சக்திங்கிறாரு. நாங்க 53 வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்கோம். கலாநிதி, உதயநிதி, தயாநிதி இந்த பெயர்களை எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
பட டைட்டில் வைக்கணும் போல் இருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2 பாரம்பரிய குடும்பம், ஒண்ணு வந்து ஜவஹர்லால் நேரு குடும்பம், இன்னும் கலைஞர் கருணாநிதியோட குடும்பம் அப்படின்னு பூரிப்போட விஜய் சொல்லும் போது திமுகவை இதயபூர்வமா எதிர்த்துட்டு இருந்த கட்சி அதிமுக தொண்டர்கள் 53 வருஷமா. இதெல்லாம் நடக்கும்போது நீங்க எதிர்க்கல. இன்னொன்னு நாங்க சொல்லலப்பா, உங்க கட்சியில் இருக்கிற மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனன் அவர்கள் தான் சொன்னாரு. உங்க பொதுக்குழு மேடையில உங்களை வச்சுட்டு போன தடவை நாங்க உங்களுக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போட்டுட்டு வந்து ஆதரவுதெல்லாம் தெரிவிச்சாரு எங்க அண்ணா. அதையெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்க கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்கிறீங்களான்னு. அது பொய்யா இருந்தா அடுத்து விஜய் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். இல்ல ஆதவ அர்ஜுனா சொல்லும் போது மறுப்பு தெரிவிக்காட்டி அவர் பேசும்போது மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். அது பண்ணாட்டியும் ஆதவ அர்ஜுனா அவர்களை அப்படியெல்லாம் இல்ல நீயே பேட்டி கொடுத்துருந்தா சொல்லியிருக்கணும். இல்லங்க அன்னைக்கு சரின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு அவங்களும் இருக்க கூடாது நீங்களும் இருக்க கூடாதுன்னு அவர் வந்திருக்காரு. நினைச்சிருக்காரு. இன்னைக்கு அவங்களும் வேணாம் நீங்களும் வேணாம் நான் தான் பேச விடுங்க மாதேஷ். அப்பதான் உங்களுக்கு என்ன இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல. நான் அதுக்கு வரல. நான் என் பாயிண்ட முடிச்சேன். சார் அவர் ரேஸ்ல உங்களை பின்னாடி தள்ளுறாரு சார். நீங்க இல்லவே இல்ல. நீங்க நான் கரெக்ட்டா பேசுறேங்கனால நீங்க தடுக்குறீங்க மாரேஷ். நான் பேசல. நீங்க கரெக்ட்டா தான் பேசுவீங்க. இல்ல நான் முடிச்சிடுறேன். இப்போ என்னன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் அப்படி சொல்றாரு. அப்ப உண்மையாலுமே 4 வருஷம் முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சிருக்காதுங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. சரி, இன்னைக்கு நான் சொல்றேன். அப்ப 4 வருஷம் முன்னாடி விஜய்க்கு அவர் கட்சி ஆரம்பிப்பாருன்னு தெரியுமா தெரியாதா? கேள்வி நம்பர் 1. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா அப்ப சும்மா தூக்கிட்டு இருக்கிற சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சாங்கிறதா கேள்வி. இல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் மக்களை இயக்க நடத்தினா 4 வருஷம் முன்னாடி. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி. இப்பதான் 4 வருஷம் 1.5-2 வருஷம் முன்னாடி. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 1.5-2 வருஷம் முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரணும்னு சைக்கிள்ல போய் மக்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைச்ச விஜய் அன்னைக்கு திமுக இனிச்சது. ஏன்னா நீங்க படம் நடிச்சிட்டு இருந்தீங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடக்ஷன் எல்லா ஹெல்ப்பும் தேவைப்பட்டது. இன்னைக்கு கடைசி படம் இனிமேல் ஹெல்ப் தேவையில்லைங்கிறதுனால திமுக கசக்குது. நான் என்ன சொல்றேன்னா நீங்க திமுக இனிக்குதுன்னா எல்லா மக்கள் திமுக ஓட்டு போடணும். திமுக கசக்குதுன்னு இன்னைக்கு சொன்னா எல்லாம் மாத்தி ஓட்டு போடக்கூடாதுன்னா நீங்க திமுக உங்களுக்கு சுயலாபத்துக்காக படத்துக்காக வேணும்னு சொன்னப்போ திமுக எதிர்த்தது. இன்னைக்கு நீங்க வேண்டாம்னு சொல்றப்போ திமுக எதிர்த்துட்டு இருக்கு. 50 வருஷமா அவங்கள ஆட்சிக்கு வர முடியாம ஓரமா உட்கார வச்ச சக்தி அதிமுக மட்டும்தான். ஆனா உங்களை அவர் அப்படி பார்க்கலையே. அவர் அப்படி பார்க்க மாட்டாரு. களத்துல இல்லாதவங்க களத்துக்கே சம்பந்தம் இல்ல. 4 வருஷம் முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொன்ன விஜய் இந்த எலெக்ஷன்ல அவர் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரலன்னா அடுத்த ஆட்சி திமுக வரணும்னு அவர் சொல்ல மாட்டார். நீ என்னங்க மாதேஷ் நிச்சயம்? இல்ல அவரு சொல்ல மாட்டார். என்ன நிச்சயம் நீங்க சொல்லுங்க. அதிமுக திமுக தவிர ஏதோ 2 கட்சிகள், அந்த 2 கட்சிகள் மட்டும் தான் கூட்டணிக்கே போக முடியாது. மத்தபடி எல்லா கட்சியும் எந்த கட்சி வேணா அதுக்கு எடுத்துக்காட்டு விஜய் அவர்கள் 4 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணத பொதுக்குழுல அவங்க சொன்னதுதான் ஆதவ அர்ஜுனா. அப்ப அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்கு சொல்றீங்க. ஜெயிக்கலன்னா மறுபடியும் திமுக தான் வரணும்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. என்ன நிச்சயம்? கமலஹாசன் அவர்கள் அப்படித்தான் தூக்கி போட்டு உடைச்சாரு. திமுக அப்படி திட்டினாரு. இன்னைக்கு போய் ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட சீட்டை வாங்கிட்டு அவங்க கூட அவங்க சொல்றதுக்கு ஜே போட்டு இருக்காரு. இதே மாதிரி விஜய் பண்ண மாட்டான்னு நினைச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, விஜய் திமுக என்னைக்குமே திமுக எதிரிதான். ஆனா விஜய் என்னைக்குமே எதிரின்னு விஜய்னாலே ஒத்துக்க முடியாது. முன்னாடியே களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க களத்திலே இல்லாதவங்கன்ற பட்டியல கொண்டு வராரு. சொல்லிட்டு போறாரு. வந்து பார்க்க சொல்லுங்க பூத்துல எத்தனை பேர் நாங்க இருக்கு, எத்தனை பேர் தாவேக்கள் இருக்காங்க. வர சொல்லுங்க சிங்கானூருக்கு, வர சொல்லுங்க கவுண்டமலைக்கு, வர சொல்லுங்க தொண்டாமுத்தூர், வர சொல்லுங்க 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு பூத்தா வந்து பார்க்க சொல்லுங்க. நாங்க எத்தனை பேர் ஒவ்வொரு பூத்துல எப்படி களமாடி SIR படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்கிறது பாப்போம். களத்திலேயே இல்ல எம்ஜிஆர் தொண்டன் அதிமுக தொண்டன் ஒருபோதும் வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டான்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப விஜய் யாரோட ஓட்ட சேதாரத்தை ஏற்படுத்த போறாரு? அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சாதான் தெரியும். இல்ல அவருக்கு பெரிய வந்து மத்தவங்கள மாதிரி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க திமுக ஓட்ட தான் அவர் பிரிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. திமுக ஓட்ட பிரிப்பாரு அப்படிங்கறத நான் நம்புறேன் பர்சனலா. இல்ல நீங்க நம்புறீங்கல்ல, அப்ப அது உங்க ஓட்டு தானே. திமுக பிடிக்காதவங்க உங்களுக்கு தானே ஓட்டு போடணும். அப்படி நான் சொல்ல வரல மாதேஷ். நான் சொல்றது ஃபுல்லா கேளுங்க. திமுக ஓட்ட பிரிப்பாரு அப்படிங்கறது நான் எந்த அர்த்தத்துல சொல்றேன் அப்படின்னா, எங்க ஓட்டுனா திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்க ஓட்டு. அது இல்லாம எங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதுக்கு மேலதான் அந்த எதிர்ப்பு மாறி வர்ற ஓட்டெல்லாம். எங்களுக்குன்னு இருக்கிற வாக்கு வங்கிய பேஸ் வாக்கு வங்கியில ஒருத்தர் கூட எம்ஜிஆர் தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள் எடப்பாடியார் வழியில மாறி போட மாட்டாங்க. 100% அது நீங்க நம்புங்க. ஆனா திமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு, அதாவது திமுக வேண்டான்ற ஓட்டு அதிமுகவுக்கு தான் இது வரைக்கும் வந்திருந்தது. இந்த பக்கெட்ல தான் விழுந்திருந்தது. உங்களுக்கு தான் அந்த விஜய் போட மாட்டாங்க. ஏன்னா இப்ப விஜய்க்கு தானே போகுது. நீங்க அதானே சொல்றீங்க திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே பிரிக்க போறாரு. போட மாட்டாங்க. ஏன் நான் சொல்றேன் ஃபுல்லா கேளுங்க. ஏன்னா அவர் ஏதோ கொஞ்சம் பிரிப்பார் நல்லன்னு சொல்ல, ஃபுல்லா பிரிக்க மாட்டாங்க. கொஞ்சம்னாவே உங்களுக்கு அப்ப டேமேஜ் ஆக போகுது. நாங்க டேமேஜ் ஆகும் நீங்க ஆசைப்பட்டா அப்படி வெச்சுக்கோங்க. பதில் இல்ல. அடுத்து என்னன்னா பதில கேட்டுக்கோங்க. என்னன்னா இப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா?
திமுகவை எதிர்க்கும் சக்தி அதிமுக தான் இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போட்டா திமுக ஜெயிச்சிருங்கிறது மக்களுக்கு தெரியும். ஏன்னா விஜய் ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டா திமுகவுக்கு விஜய்க்கு நிறைய பிரிச்சு திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாராங்கிற பேச்செல்லாம் இன்னைக்கே கிரவுண்ட்ல வந்துருச்சு. மக்கள் அப்படியே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கமல்ஹாசன் அவரை இப்படிதான் நம்பினாங்க. கடைசியில திமுக ஜெயிக்க வச்சுட்டு கட்சியை போய் சேர்த்த மாதிரி போயிட்டாரு. இல்ல அவர் நாளைக்கு உளமாற எதிர்க்கிறார்ல. உதயநிதி ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு போறேங்கிறாரு, அவரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறேங்கிறாரு, சைக்கிள்ல ஓட்டிட்டு போய் ஓட்டு போடணும்னு இது பண்ணியிருக்காரு. இந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு அவ்வளவு இதா பேசியிருக்காரு. தொடர்ந்து ஆதரவே தெரிவிச்சிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு திடீர்னு திமுக எதிர்க்கிறாருன்னா ஏன் எதிர்க்கிறாருங்கிற சந்தேகம் மக்களுக்கு வரும்ல. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? மக்களுக்கு இல்ல, உங்களுக்கு அதிமுகவுக்கு. எனக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் பிடிக்காதுன்னா பிடிக்காது, பிடிக்குன்னா பிடிக்கும். போன வாரம் நீங்க அவ்வளோ டெட் அகைன்ஸ்டா எதிர்த்துட்டு அலையன்ஸ் வேற அலையன்ஸ் போறேன், எனக்கு இப்ப அலையன்ஸ் வேணும், இதுக்கு அலையன்ஸ் வேண்டாம், அது ஜெயிக்கிறதுக்காக சேர்றது. ஆனா தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு இப்படி தம் பிடிச்சி கத்துறீங்களே, நீங்க மக்கள் எல்லாரும் முன்னாடி கத்துறீங்களா? அந்த தீய சக்தி ஏன் 2021 ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? நீங்க கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் முன்னாடி அவன் தூய சக்தி, திமுக விஜய்க்கு தூய சக்தி. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுக விஜய்க்கு தீய சக்தி. ஆனா அண்ணா திமுக என்னைக்குமே திமுக தீய சக்தி. இதனாலதான் அண்ணா திமுக தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க நான் சொல்றேன். விஜயையும் எதிர்க்க வேண்டிய தேவை உங்களுக்கு களத்துல இருக்கும்ல இப்ப வர்ற நாட்கள்? திமுகவை எதிர்க்கும் எல்லா கட்சிகளும் எங்க கூட்டணிக்கு வரலான்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு நாங்க திமுகவை எதிர்க்க போறோம். ஏன்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் இல்ல, விஜயும் வாக்குகளை பிரிப்பார்னு போது அவரையும் நம்ம வந்து அது எவ்வளவு பிரிப்பார் என்னன்னு இட் இஸ் an untested water. அவர் களத்துல இருக்க போறாருங்க, உங்களுக்கு போட்டியா தான் அவரு இருக்க போறாரு. உங்க கூட வரலன்னா அவர் தனிதான் இருக்கட்டும். பட் ஆனா வரலையா நமக்கு தெரியாது, இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்ல. நீங்க களத்துல போட்டியா இருக்கட்டும். ஒரு காம்படிட்டரா பாக்கலையா, ஸ்பாயிலரா தான் பாக்குறீங்களா விஜய? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, நாங்க டைரக்ட் காம்படிஷனா திமுக தான் பாக்குறோம். ஓகே, விஜய் அவர்களை பார்க்கல. அவங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஓட்டு வாங்குவாங்க. நான் மற்றவங்கள மாதிரி கூட்டம் சேர்ந்து ஓட்டு வாங்க மாட்டாங்கலாம் சொல்ல விரும்பல. ஓட்டு வாங்குவாங்க. எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்கிறது இன்னைக்கு மாதேஷ் ஒரு நம்பர் சொல்லலாம், சிங்கை ராமச்சந்திரன் ஒரு நம்பர் சொல்லலாம், தாவேக்கால ராஜ்மோகன் ஒரு நம்பர் சொல்லலாம், திமுகல யாரோ ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லலாம். இது எல்லாமே அவங்கவுங்க மனசுல இருக்கிற ஒப்பீனியன் தான் நம்பரா வரும். உண்மையான நம்பர் என்னங்கிறது மக்கள் ஓட்டு போட்டாதான் தெரியும். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பேசுவோம் யாரோட வலிமை எவ்வளோன்னு. அவங்க அவ்வளோ மாபெரும் வலிமை படைத்தவர்கள்னா நான் அன்னைக்கு பாராட்டிட்டு போறேன். அவ்வளோ ஈஸியா 26 உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது? கண்டிப்பா வரும். ரொம்ப ஈஸி தான்றீங்க. ஏன்னா அவ்வளவு திட்டங்களை நாங்க கொடுத்துருக்கோங்க. 4.5 வருஷம் எடப்பாடியார் ஆட்சியில் இன்னைக்கு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா 50% மேல இருக்கிறவங்க எடப்பாடியார் ஆட்சி நல்லாட்சியா இருந்தது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது, நல்ல திட்டங்களை கொடுத்தாரு, மினி கிளினிக் கொடுத்தாரு, பொங்கலுக்கு பரிசு, எல்லாமே கரெக்டா பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது தான் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து ஆன்டி இன்குமென்சி ரொம்ப அதிகமா இருக்கு, அதிருப்திங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால உறுதியா அண்ணா திமுக தான். திமுக விஜய் அவர்களுக்கு ஒரு ஓட்டு போட்டா அது கிணத்துல போடுற மாதிரி அது திமுக சாதகமாயிரும். ஒரு ஓட்டு விஜய்க்கு, ஒரு ஓட்டு திமுக பிளஸ், ஒரு ஓட்டு அண்ணா திமுக, ஒரு ஓட்டு திமுக மைனஸ். அப்ப திமுக வரக்கூடாதுன்னா அண்ணா திமுக தான் சரிங்கிறதுல மக்கள் தெரியல. உங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னு பயப்படுறாங்களே. போன தடவை எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, 75 சீட் நாங்க ஜெயிச்சோம், பிஜேபி 4 சீட் உள்ள வந்துட்டாங்க. என்னங்க நடந்தது? எவ்வளவு நாளைக்கு இந்த பொய்யவே வச்சு ஓட்ட போறீங்க? பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய பூதம், இங்க வந்து எல்லா உங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு வராங்க. பொறுத்த வரைக்கும் மாதேஷ் நான் சொல்றேன், இத மட்டும் பின்னாடி ஒளிஞ்சிட்டு வராங்க. இத மட்டும் பண்ணாதீங்க. மத நல்லிணக்கத்துல ரொம்ப நல்லா இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு. அதிமுக ஆட்சியில கிறிஸ்துவர்களும் இஸ்லாத் சகோதரர்களும் இந்துக்களும் 3 பேரும் சகோதரர்களா இருந்திருக்காங்க. எந்த பிரச்சனையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ மத சண்டையோ பிரச்சனையோ வந்ததே கிடையாது. அதிமுக ஆட்சி அப்படிதான் இருந்திருக்கு. நாங்க பாஜகவோட மத்தியில கூட்டணியில் இருந்தப்ப கூட காவிரி பிரச்சனைங்கிறப்ப எதிர்த்தோம். தமிழ்நாடோட உரிமைகள் வர்றப்பல என்னைக்குமே கூட்டணியில் இருந்தால் திமுக கூட்டணியில் இருந்து திமுக சொல்றதை எதிர்க்காம இருக்கிற திமுக கூட்டணி கட்சிக மாதிரி என்னைக்கு இருந்தது இல்ல, அடிமைக மாதிரி இருந்தது இல்ல. நாங்க எதிர்த்துட்டு தான் இருந்திருக்கிறோம். இப்ப 4 பேர் உள்ள எம்எல்ஏவா தான் இருக்காங்க. என்னங்க ஆயிப்போச்சு? என்ன ஆயிப்போச்சு? தமிழ்நாட்டுல பல ஸ்டேட் அவங்க இப்படிதான் லாபகமா பிடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற ஒரே ஒரு நரேட்டிவ வச்சு மட்டுமே திமுக இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிற அவ்வளோ பலவீனமான ஆர்கியூமெண்ட்டை வைக்காதீங்கிற உங்களையும் திமுகவை வச்சுக்க. மக்கள் நம்புவாங்க. மக்கள் நம்பினா நம்பிட்டு மக்கள் நம்ப மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இந்த கடந்த 10 மாச மேடைகள்ல ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ பேசினதுல பாஜக திமுக அதிமுகவை அழித்துவிடும், அதிமுக பாஜகவே அடிமை, பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல், அமித்ஷா இப்படி இந்த கூட்டணிங்கிறாரு, எடப்பாடி இந்த கூட்டணிங்கிறாரு, பாஜக உள்ளே வந்துவிடும், பாஜக இத தவிர 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு கூச்சமே இல்லாம 10 நல்ல விஷயம் நான் பண்ணியிருக்கிறேன் சொல்லு. எங்களை திட்டுறீங்களே, நீங்க ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சியா? நீங்க ஆளுங்கட்சினா நீங்க பண்ண சாதனைகளை சொல்லுங்கயா. 4.25 வருஷம் முன்னாடி முடிச்ச நாங்க இன்னைக்கு வரைக்கும் சாதனைகளை சொல்லிட்டு இருக்கோம்.
பாஜகங்கிற ஒரே ஆயுதத்தை எடுத்து தமிழக மக்கள் அனைவரையும் ஏமாத்தி ஜெயிச்சிடலாங்கிற ஒரு திட்டத்தை தவிர இந்த எலெக்ஷன்ல திமுகக்கு எந்த திட்டமும் கிடையாது. என்ன சொன்னாங்க இப்ப கூட, அவங்க வந்து ஆட்சிக்கு, பாஜக ஆட்சிக்கு தமிழ்நாட்டுல வந்துருவாங்க. எப்படிங்க? என்டிஏ 4 கூட்டணி பேர் ஆல்ரெடி ஆட்சின்றாங்கல்ல எம்எல்ஏவா சார். இருக்காங்க. இல்ல சார், என்டிஏ கூட்டணி ஆட்சின்றாங்கல்ல, சரிங்க, திரும்ப சொல்றாங்க. இப்பவுமே என்டிஏ கூட்டணியோட ஆட்சி தாங்க இங்க நடந்துட்டு இருக்கு. நாங்க போன தடவை அதே கூட்டணி தானே ஜெயிச்சது. 4 எம்எல்ஏ இருக்காங்கல்ல பாஜக, இது என்டிஏ கூட்டணியோட இது ஆட்சி தானே, இதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. என்னங்க, என்ன தப்பா சொல்லிட்டாங்க? தனிப்பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைப்போங்கிற எங்க பொதுச்செயலாளர் சொல்லிட்டார்ல. இல்ல, அவங்க என்டிஏ கூட்டணி ஆட்சின்றாங்க, அமைச்சரவைன்றாங்க. அதான் இந்த ஒரு சாதாரண வார்த்தையை வச்சு அவங்க வந்து என்டிஏ கூட்டணியின் ஆட்சிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு அத நீங்க என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறீங்க. இல்ல, இது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் இங்கிலீஷ் இஸ் சொல்லிட்டே ஃபன்னி இருக்காங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிற இல்ல, எங்களுக்கு நீங்க எல்லாம் உஷாராகுங்கன்றாங்க எல்லாரும். சரி, நாங்க உஷாராலன்னு என்ன நாங்க அழிஞ்சு போவோமா? திமுக நல்லது தானே, ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணா திமுக அழிஞ்சு போனா திமுக சந்தோஷமா இல்லையா? உங்களுக்கு போடுற ஒரு ஓட்டும் பிஜேபி போடுற ஓட்டா மாறிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படி அவங்க 234 தொகுதியில் நிக்கிறாங்களா? என்னங்க பேசுறீங்க? ஒரு லாஜிக் வேண்டாமா? திமுக முதல்வர் தான் அப்படி பேசுறாருன்னா நீங்க கேள்வியாவே கேட்காதீங்க. மக்கள் இதெல்லாம் நம்புறாங்களான்றத பாருங்க. மக்கள், நான் சொல்றேன், மக்கள் எதை நம்புறாங்கிறது. அண்ணா திமுக வெறித்தனமா திமுகவை எதிர்க்குது. வர தேர்தல அண்ணா திமுக ஓட்டு போட்டா திமுக ஜெயிக்கும். வேற யாரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிப்பாங்க, கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்ப்பாங்களான்னு தெரியாது. ஏமாந்து போய் அவங்க கூட சப்போர்ட் படி திமுக அது மூலமா ஜெயிச்சிருச்சுன்னா இன்னொரு 5 வருஷம் திமுக ஆட்சி கையில் எடுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. பாஜக ஆல்ரெடி 4 எம்எல்ஏ இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்க ஒன்னும் ஆகல. இதுக்கு முன்னாடி நாங்க ஆளுங்கட்சியில் இருந்தப்போ தான் அலையன்ஸ்ல இருந்தாங்க. ஒன்னும் ஆகல. என்ன ஆகி போச்சு தமிழ்நாட்டுல? இந்த பூதத்தை காமிச்சு கடைசியில மக்களை இஸ்லாத் சகோதரர்களும் கிறிஸ்துவர்களுமே என்ன சொல்றாங்க, சும்மா இவங்க இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன எங்களுக்கு பண்ணிருக்கீங்கிற கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. உறுதியாக 2026 அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சிங்கை. நன்றி மதேஷ்.